வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 160 கிராம் மைதா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மைதா நல்லா சீவ் பண்ணிக்கணும். அந்த மைதா கூடவே கொஞ்சம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நட்மேக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மாவை சீவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா ஃபோமியாக வந்த உடனே அது கூடவே நான் இன்றைக்கி 140 கிராம்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 75 ml பட்டரை இப்படி நல்லா உருக்கி வச்சுருக்கேன். அது கூட 120 ml பால் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டரை நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை கூட ஆட் பண்ணி அகெயின் பீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறேன்னா 20 கிராம்ஸ் பிளாக் ரைசன் எடுத்துக்கோங்க. 20 கிராம்ஸ் ஒயிட் ரைசன், அப்புறம் கிரான்பெரி எடுத்துக்கோங்க. அப்புறம் 30 கிராம்ஸ் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க. 20 கிராம்ஸ் ப்ளூபெர்ரிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணுற டைம் அது மாவு கூட சேர்ந்து கேக்கில் கீழே செட்டில் ஆயிரும். ஸோ இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் அது ப்ராப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ எப்போவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைதாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேக் பேட்டரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டை அப்புறம் பட்டர் இது கூட நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதாவது மைதா எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் நம்ம கேக் சீட் ஆட் பண்ணிக்கிறோம். ஜீரா சீட்ஸ் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவனை 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கிங் பேனில் நல்லா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. இதில் நம்ம கேக் பேட்டரை ஊற்றிடலாம். லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ அதில் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆயிரும். ஸோ லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக அது மேலே கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கோங்க.
தென் அகெயின் வந்து 180 டிகிரியில் 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. டைம் வந்து வேரி ஆகும், ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான எம்மியான டெலிஷியஸான ஃப்ரூட் கேக் வந்து ரெடி. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பீஸ் போட்டுக்கோங்க. நல்ல ஸ்பான்ஜியான நல்ல டேஸ்டியான எம்மியான ஃப்ரூட் கேக் ரெடி. என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.